நாளை சித்திரை 1ஆம் தேதி பிறகுது. தமிழ் புத்தாண்டு நாளைக்கு பிறக்கின்றது. சுத்த சன்மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், அதாவது பார்த்திங்கன்னா வள்ளலார் உருவாக்கிய சுத்த சன்மார்க்கத்தை சார்ந்தவர்கள், வள்ளலாரின் கொள்கைகளை கடைபிடிப்பவர்கள், சைவ உணவு மேற்கொள்பவர்கள். நீங்கள் எப்படி நாளைக்கு இந்த தமிழ் வருட பிறப்பை கொண்டாடணும் அப்படின்ற போது, ஏன்னா நம்முடைய கொள்கையே வேறு, புரியுதுங்களா? நாம் இந்த சுத்த சன்மார்க்கத்தின் கொள்கைப்படி விக்கிரக வழிபாடு கிடையாது. இங்கே எந்த ஒரு சாஸ்திரம், சம்பிரதாயம், சடங்குகள் எதுவுமே கிடையாது. தோத்திரம் இது பண்ணுறது எதுவுமே கிடையாது. நமக்கு மூல மந்திரம் ஒன்றே ஒன்று தான், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. சரிங்களா? இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு இது குழப்பமாக இருக்கும். இதனால் என்னென்னா மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் தெரியாமல் அந்த தவறை திருத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் இதை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். நீங்கள் 2 கால், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஆற்றுல காலை வச்சா போதும், சேத்துல காலை வைக்க தேவையில்ல, புரியுதுங்களா? அதனால் 2 காலையும் ஆற்றுலையே காலை வைங்க. எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லித்தரேன், கேட்டுக்குங்க. நீங்கள் இப்போ கடைபிடித்து வர சாஸ்திர சம்பிரதாயங்கள் வழிமுறைகளை நாங்கள் விடமாட்டோம், தொடர்ந்து அதை தான் கடைபிடிக்கின்றவங்க நான் அவங்கள பற்றி இங்கே பேச வரல. நான் எங்களுடைய குருநாதர் வள்ளல் பெருமானார் வழிகாட்டிய வழிமுறைகளை கடைபிடிக்க நினைக்கின்ற, புதியதாக சுத்த சன்மார்க்கத்திற்குள் வர நினைப்பவர்கள், ஏற்கனவே இப்போ வந்திருக்கிறவங்க, புதுசாக வந்திருக்காங்க, இவங்களுக்கோசம் தான் இந்த வழிகாட்டுதலை நான் சொல்கிறேன். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். காலையில், அதாவது நீங்கள் குளிச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்ற போது, நல்ல புத்தாடை அணிந்து உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கும் புது துணிமணி வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கும் புதிய துணிகளை, ஆடைகளை வழங்கி, குழந்தைகள் முதல் அனைவரும் என்ன பண்ணுங்கள், ஜோதி, அதாவது ஜோதி அகல் விளக்கு இருந்தால் போதும். அந்த அகல் விளக்கில் எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அகவல் பாராயணம் செய்யுங்கள். திருவருட்பா புஸ்தகம் இருந்தாலும் அதையும் பாராயணம் செய்யலாம். அப்படி இல்லைனாலும் அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் செய்யுங்க. சரிங்களா? இதை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற போது பார்த்திங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது, அதாவது உங்களுக்கு நன்றாக தெரிந்த நண்பர்கள், பக்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் குடும்ப நண்பர்களாக இருக்கலாம் சரி, அல்லது உங்கள் தெருவில் இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். சரிங்களா? இவங்களில் ஒரு 4 பேரை கூப்பிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் உணவு அவங்களுக்கு பரிமாறுங்க. அவங்களுக்கு உணவு அளியுங்கள். சரிங்களா? உணவு சாப்பாடு அவங்களுக்கு போடுங்க. இந்த அன்னதான சேவை செய்தாலே போதும், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் நேரடியாக நீங்கள் அந்த அருளை பெறலாம். வேறு எந்த ஒரு அசைவ உணவும் இதில் கலக்கக்கூடாது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள்.